பிரித்தெழுதி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. ஆசீர்வாதமா இருக்கணும். ஆகையாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பிழையாம் மூலமாய் வந்த அந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாக்கி போட்டார். பரலோகத்திலிருந்து உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர் முதலாவது கீ, இரண்டாவது ஆவியானவர். என் மீது அன்பு கூர்ந்து பலியால் நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. கைகளை உயர்த்தி பிரித்தெழுதி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெழுதி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு மகிமை, ஒரு பிரசனம், கர்த்தருடைய சால்வை உங்க மேல அப்படியே விழுந்து கொண்டே இருக்கும். பனி துளி போல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவ நடத்துவார். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். கைகளை உயர்த்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. ரெண்டு கைகளை உயர். என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவை எங்க ராஜா எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. அவருடைய மகிமையின் துளி நம்ம மேல விழட்டும். பனி துளி போல அவருடைய பிரசம், அவருடைய காருண்யம், நீ நம்பி வந்த அவருடைய இரக்கம், விடுதலை எல்லாம் நம்ம மேல விழட்டும். ஹாபா ஹாபா ஹாபா. உம்
இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. ஒவ்வொருவரும் பாடுங்க. மகிழ செய்தி கரை வராத மகளாக நிறுத்தினோம் பார்க்கின்றீர். கரை வராத மகளாக நிறுத்தினோம் பார்க்கின்றீர். இப்ப கைகளை சொல்லுங்க. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் உயிரான இயேசுவே வாழ்க வாழ்க. என் தகப்பனாகிய இயேசுவே வாழ்க வாழ்க. என் தாயாகிய இயேசுவே வாழ்க வாழ்க. என் பலனாகிய இயேசுவே வாழ்க வாழ்க. என் திடனாகிய இயேசுவே வாழ்க வாழ்க. என் தோழனாகிய இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு துணையாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு சொந்தமாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு பந்தமாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. ஜீவனாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு தேவனாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. மீட்பராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என்னை காண்பவராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என்னை காப்பவராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என்னை தாங்குகிறவராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என்னை தப்புவிக்கிறவராயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என் பேச்சாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. என் மூச்சாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. ஓ எனக்கு செல்வமாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்கு நம்பிக்கையாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எனக்குன்னு அற்புத அதிசயம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. வாலாக்காமல் தலையாக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எல்லாரும் ஜோர ராஜாதி ராஜா உயிர்த்தெழுந்த இயேசுவை கைகளை தட்டுவோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி உன்னதமானவரே. என் உறைவிடம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி
அடைக்கலமே நெருக்கடி வேளையில் ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ரெண்டு கைகளும் நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி போன மாதத்துக்கு மாதம் ப்ரேயருக்கு வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கடைசியில் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறதே உட்காந்துருந்து உங்களை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். நடக்கவே முடியாது, இந்த அல்ல பகுதியில் இருந்தது, சட்டை கூட மோத முடியாது. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட. என்ன சொல்றாங்க பாருங்க, எங்க வீட்டுக்காருக்கு நடக்க முடியாது, இந்த பகுதியில் ஒரு பெரிய கட்டியா இருந்தது. ஆமாம், சட்டை கூட போட முடியாது, இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது, நடக்க முடியாது. நாங்க போன மாசம் கூட்டிட்டு வந்து முடிவு வரைக்கும் இருந்து ஐயா ஜெபம் பண்ணாங்க. இயேசுநாதர் இப்ப நல்ல சுகம் கொடுத்து அவர் எங்க வீட்டுக்காரர் நடக்கிறாரு, சுகம் கிடைச்சிட்டுன்னு சாட்சி கொடுக்குறாங்க. கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடிகனையும் கூட இந்த வேலையில் ஒரு சாட்சியாக நிறுத்தினுக்காக நன்றி. எங்கள் வீட்டுக்காரருக்காக ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணேன். நாங்கள் ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு கூட ஆவியானவர் 2 லட்சம் ரூபா ஆட்டாங்க கூட 1.25 லட்சத்துக்கு பேச முந்தா நேற்று கூட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார். நான் கட்ட வைக்கிற ஜெபத்தில் ஒரு சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக ஜெபம் பண்ணேன். அதே போல் என் தம்பி குடும்பம் ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்க ஒரு பிள்ளைனால. நான் ஒவ்வொரு நாளாக மாதம் வந்து மாலா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். பிரதீப் ஐயாட்டும் கூட நாங்கள் தம்பி சம்சார் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவரே எப்படியாவது எங்கள் தம்பி குடும்பம் சேர்ந்துருன்னு சொல்லி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். என் தம்பியாக வந்து இப்ப மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறா. அதுக்காக கூட நான் நன்றி. யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் கிட்ட யோவானுடைய சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ரபி, ஸ்திரீன் இடத்துல பிறந்தவன் யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வழி ஆயத்தம் பண்ண வந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி பிறந்த ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனை பின்பற்றின சீசர்கள் வந்து கேட்காங்க, ரபி, நீர் ஒருவரை குறித்து சாட்சி கொடுத்தீர்ல, அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை குறித்து நீங்க என்ன பண்றீங்க? அநேகர் அவரிடத்துல போறாங்க. 26வது வசனம் வாசிமா. அவர்கள் யோவான் இடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, அதுக்கு தான் சொல்றார், யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதுமையான பரலோகத்துக்குரிய அந்த ஞானஸ்தானத்தினுடைய மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து கேட்கும் போதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதனுடைய தலைப்பு இந்த வார்த்தை தான், பரலோகத்தில் உள்ள இயேசு கொடுக்காவிட்டால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர்,
வானங்களின் வழியாய் பரலோகம் போனவர். எதற்காக வந்தார்? அவர் தேவனாய் இருந்து அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, உன்னுடைய சாபத்தை, என்னுடைய சாபத்தை எல்லாம் சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொருவருக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து வெட்டா வெளிச்சமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியில அவருடைய ஊழியம் நடக்க வேண்டும், அவருடைய சபை கட்டப்பட வேண்டும். ஆகையினால பரலோகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் கொடுக்கலன்னா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து இறங்கி வருது. மாசு மாறுதலும் இல்லை. வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் சேர்ந்து நீங்களும் வாசிங்க. நன்மை வேணுமா, வரம் வேணுமா, வல்லமை வேணுமா, ஏதோ நம்ம உயர்த்தப்படணுமா, அவர் ஒருவரால தான் முடியும். வசனத்தை முடிச்சு வாசிக்கிறோமா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், இயேசுவினிடத்துல மறுப்பு கிடையாது, மாறுதல் கிடையாது, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் தந்தானி பெற்றுக்கொள்வேன். அவன் கிழக்க நடந்தாலும் வேஸ்ட், மேற்க நடந்தாலும் வேஸ்ட், அந்த மனுஷனை பார்க்க போனாலும் வேஸ்ட், இந்த மணி அதிகாரியை பார்க்க போனாலும் வேஸ்ட், மச்சா மாப்பிளைய பார்க்க போனாலும் வேஸ்ட், பத்திரத்தை எடுத்து ஓடி போய் கடன் கட்டாலும் வேஸ்ட். 75 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயமே வராது. எல்லா வாசலும் அடைக்கப்படும். ஆனா தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். ஜோரா கை தட்டுங்க. அவரை பிடிங்க. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு உண்மை, எவ்வளவு சத்தியம் அந்த வார்த்தை. ஆகையினாலே பரலோகம் 10 காரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல ஆமேன் ஆமேன் என்று நீங்க சொல்லணும். பரலோகத்திலிருந்து தான் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்க பிள்ளைகளுக்கு உங்க சித்தம் அல்ல, சொந்த பந்த சித்தம் அல்ல, நீங்க ஒப்பு கொடுக்கணும். பரலோகத்திலிருந்து ஏற்ற துணையை கொடுப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் பரலோகத்திலிருந்து கிடைக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிறப்பட்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி அவர் கொடுக்கிறார். ஈவு. 3வது ரட்சிப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது. 4வது அபிஷேகம் பரலோகத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். 5வது நித்திய ஜீவன் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தூதர்களுடைய பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நாம் அனுபவிக்கக்கூடிய சகல நன்மைகளும் பரலோகத்திலிருந்து தான் வரும் நமக்கு. ஆமென். பொருள் சேதம் இருக்கும், ஒருவருக்கும் உயிர் சேதம் இல்லாதபடி வாழணும்னா பரலோகத்திலிருந்து தான் அந்த வல்லமை வரும். தீர்க்க ஆயுசோடு வரணும்னா பரலோகத்திலிருந்து தான் வரும். வேதம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் ஆயுசு கேட்டான், என்றென்றைக்கு இருக்கக்கூடிய தீர்க்க ஆயுசை கொடுத்தேன் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது குறைவில்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஆகையினால எவ்வளவு உண்மை. பரலோகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மீன் பிடித்து வந்து கர்த்தரை பின்பற்றுகிற அந்த பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே, நான் பரலோகத்தின் திறவுகளை உங்களுக்கு தருவேன்.
நீயா வாழல, எனக்குன்னு ஊழியக்காரனா இருக்கிற, என் சபையை நீ கட்டுற. ஆனா ஒரு திறவுகோல், அதற்கு முன்னால மனிதனுடைய நிலைமை சாபங்க. திறவுகோல் என்றால் ஆசீர்வாதம். மனிதன் அந்த பரலோகத்துக்குரிய நித்திய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி அவன் ஆத்துமா சாபமா இருந்தது. அவனுக்கு முள்ளும் குறுக்கும் விளைஞ்சது. அவன் பிள்ளைகள், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சாபம் போடுறான், வாழ்நாள் எல்லாம் சாபம். ஆதியாகமம் புத்தகம் 9வது அதிகாரம் 24, 25 நீங்க வாசித்தா, அதாவது நோவா தன் மகனாகிய காமை அவன் சபித்தான். வாசிமா. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். அதுக்கு அடுத்தவன் பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியல. அந்த சந்ததி, அந்த காம்ங்கிறவங்க எல்லாம் சாபம் சாபம். அந்த சந்ததியில எத்தனை கோத்திரம் வந்ததோ சாபம் தான். யாக்கோபு தன்னுடைய மகன் ரூபனை ஒரு முறை சபிக்கிறாரு. அந்த ரூபன் தலையெடுத்த மாதிரியே தெரியல, சாபம் தான். எலிசா அப்படி போகும்போது சின்ன பிள்ளைகள், ஏன் மொட்டை தலையா, ஏன் மொட்டை தலையா, உடனே அவன் திரும்பி சபிச்சானா. கரடி வரணும்னு சொல்லல, சபிச்சான். காட்டுக்குள்ள இருந்த கரடி வந்து 42 பிள்ளைகளே அது பீறிட்டு போட்டது. மனிதன் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆசீர்வதிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்துல அவர் உங்கள் எல்லாருடைய பொல்லாங்குகள் இருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் வீடு நிரம்பணும், உன் பண்டை சாலை நிரம்பணும். இயேசு இல்லாம நிரம்ப முடியாது. ஒரு படி ஏறுவ, பிசாசு படியை உடைச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இயேசுன்னு சொன்னா ஓடி போவான். காரணம், ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். படிமாத வசனத்தை, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஜோரா கைத்தட்டுங்க. இயேசு என்றால் ஆசீர்வதிக்கிற தெய்வம். உன் தோல்வி ஆசீர்வாதமாக்குவார். உன் வெறுமையை நிறைஞ்சி வழிய செய்வார். தண்ணீரில தித்திப்பை உண்டாக்குற தெய்வம் இயேசு. அருமையானவர்களே, பிலேயாம் என்ற ஒரு மனிதனை தீர்க்கதரிசியா வைத்திருந்தார். அவன் வாயில இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியனே அவனை சோறு போட்டு வளர்த்தார். ஒரு நாள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகும்பொழுது அவன் போன அந்த கழுதை போவையே மாண்டுக்கு, அடி அடின்னு அடிக்கிறான், அப்படியும் போமாண்டுக்கு. கழுதையின் வாயை திறந்தார். அவர் சொல்றாரு, தேவன் என்ன வழிமறிக்கிறாரு, நீ போற வழி உனக்கு சரியில்லை, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்க போற, இந்த கழுதை மட்டும் மறிக்கலன்னா என் பட்டயத்தினால் உன்னை கொண்டு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் தானே அவன் மனம் திரும்பினான். உடனே சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. ஆமா அருமையானவர்களே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. உபாகமம் எழுதின புத்தகம் 23:5 அவர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் அவர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்கி போட்டார். வாசிமா. உன் தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், பிலேயாம் என்ற அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க அவன் ஜெபத்தை கேட்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், ஓ மேல் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, அவன் வாயை திறந்து சபிக்கணும்னு நினைச்சான், பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொண்ணு வெள்ளிக்கு ஆசைப்பட்டு. ஆனா ஆண்டவர் ஓ மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம். சபிக்க தெரியாத ஆண்டவர், ஓ தீங்கு செய்ய தெரியாத ஆண்டவர், தம்முடைய ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். ஒவ்வொருவருடைய தலையும் உயர்த்தப்படணும், ஒவ்வொருவரும் வாலாகாம தலையாகணும், கீழாகாம மேலாகணும். நீங்க இந்த பூமியை சுதந்தரிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆகையாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பிலேயாம் மூலமாய் வந்த அந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாக்கி போட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, ரோம சபை எல்லாம் ஞானிகள் உள்ள சபை, தலை இறங்க.
ரோம் அரசாங்கத்தில் அங்க உள்ள சபைக்கு சொல்றாரு, வேதபாரகர், பரிசேயர், செல்வந்தர்கள் அவங்களுக்கு எல்லாரும் நடுங்கணும். அப்படிப்பட்ட சபைக்கு சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதது எப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இயேசுவே நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம காரியம்லாம் லேசான காரியம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8:32 அந்த வசனம் இருக்கிறது. சொந்த குமாரன் படிமா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும், உன்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் மூலமா என் மன விருப்பம் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இயேசுவின் மூலமா, ஆமா சொல்லுங்க, தரிசனத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன், வெளிப்பாடெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன், நிறைவேற போகிறது. ஒரு வீட்டில் சாபத்தை குறித்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பிறகு அந்த சாபம் எங்கள் வீட்டுக்கே வரலை, எப்படின்னு கேட்டேன். அவருடைய தகப்பனார் அந்த காலத்தில் என்ன செஞ்சான்னு 40 வயசில் அவர் இறந்துட்டார். அதுக்கு அடுத்து ஒரு 39 ஒரு வருஷம் கழித்து அவங்க அம்மா தாய் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இவருடைய மூத்த அக்கா இறந்துட்டு, எல்லாமே அந்த 40 வயசு யாருமே தாண்டலை. அவங்க ஜாதகம் அப்படித்தான் இருக்காமா. அதுக்குள்ள ஒரு ஆயுசு கட்டையாயிருன்னு ஒரு பிரமாணமே இருக்காமா. அது கிட்டத்தட்ட ஒரு 5 மரணத்தை அப்படி அடுத்தடுத்து பார்த்தவர் நடுங்கிட்டார். அப்போ அவங்க வழியில் அந்த ஆறுதல், அந்த கருப்புக்கு ஒருவர் போனவர் சொன்னார், குடும்பத்தில் சாபம் இருக்கப்பா, இந்த சாபத்துக்கு என்னென்னமோ திதி கொடுத்தாலும் முடியாது, இயேசு தான் அவருக்கு தெய்வம், சாபத்தை அவர் தான் தீர்த்தார் ரத்த சிந்தி அப்படின்னு தனியாக கூப்பிட்டு தனியால் ஊழியம் செஞ்சிருக்கார். நீ காத்துக்கிடணும். அவருக்கு அழுதுருக்கிறார், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கு, அவர் சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு தெய்வத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கோயம்புத்தூர் நல்ல சபைக்கு போனவர், நம்ம கட்டுடைக்கிற ஜபம் கேள்விப்பட்டு என்று சொல்லிட்டு போகிறாரு. இயேசுவால் இப்போ எனக்கு 10 வருஷம் கூட்டிட்டேன், வயசு 50 ஆயிட்டு, மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேங்கிறார். கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்றாரு, சாபம் நீங்கிட்டு உயிரோடு இருக்கிற எங்கள் சந்ததியில் நானும் என் மனைவி பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறோம். இயேசு சாபத்தை மாற்றுகிற தெய்வம், இன்றைக்கு மாற்றி போடுவார். ஆமாம், வீட்டில் சாபம் இருக்குதா? ஆமாம், நீ எந்த திதி கொடுத்தாலும் என்ன அவதாரம் எடுத்தாலும் சாபம் மாறாது. ஆமாம், சாபத்தை தீர்த்தவர் கல்வாரியில வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக உனக்காக அவர் சாபமாயிட்டார். சாபத்தை ருசி பார்த்துட்டார். சாபம் 500 அடிக்கு மேல அந்த பக்கம் தான் இருக்குது. உங்க வீட்டுக்கு சாபமே கிடையாது. ஜோர கை தட்டுங்க. 2வது நான் ஒன்று எடுக்கிறேன். பரலோகத்திலிருந்து 2வது ஒன்று இறங்கும், பளிச்சுன்னு இறங்கும், வல்லமையா இறங்கும். அது பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிங்க. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் பாருங்க, இதுல இருந்து எல்லாரும் வாசிங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தாங்க. அப்போ பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலிருந்து உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர். 1வது கீ, 2வது ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆவியானவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா? உன் சரீரத்தை முத்திர போடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் முத்திர போட்டுருவார் அவரு. அப்படின்னா என்ன? உன் சரீரத்துக்கு ஒவ்வொரு வினாடியும் 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 ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை மேல இறங்கும். ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை மேல இறங்கும். வியாதி ஒன்றை விட்டு ஓடும், கட்டு ஒன்றை விட்டு ஓடும், மரணம் ஒன்றை விட்டு ஓடும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கைகளை தட்டி எல்லாம் சுகமாக போகுது. எல்லாரும் இந்த வசனத்தை படிமா.
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் சாவுக்கு ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகம் செத்து போணும், கற்பம் செத்து போணும், சரீரம் கைகால் விளங்காம போணும், ஸ்ட்ரோக் ஆகணும், திமிர் வியாதி ஆகணும், தோல் வியாதி வரணும், குஷ்ட வியாதி வரணும், ஃபிக்ஸ் வரணும், அத்தனை வராம வினாடி வினாடி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன அமைதியா இருக்கிய? சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த நாட்களிலே சுட்டெரிப்பின் ஆவியை அனுப்பி சுட்டெரித்து போடுவார். பரலோகத்தில் இருந்து சோதனை நேரத்தில் உன்னை, அதாவது அந்த சோதனையில் உன்னை அழிக்காதபடி விடுவிக்கிறதற்கு இயேசுவே இறங்கி வருவார். ஆமா, உன் வைராக்கியத்தை பார்த்து இறங்கி வருவார். தானியேல் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய். எல்லாம் தோர தலைக்கு மேல கை தட்டுங்க. 4வது ஆளு எங்க இருந்து வந்தாரு? அவர் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பா இருக்கிறது. அதுதாங்க, தேவனை இறங்கி வந்தார். ஆமா, அந்த நாட்கள்ல இவன் கேள்விப்படுறான், நேபுகாத்நேச்சர் என்ன ஒரு 3 பேர் இருக்காங்களாமா, அவங்க நம்ம தெய்வத்தை கும்பிட மாட்டாங்களாமா, இன்னைக்கு பாருன்னு அவங்களை என்ன செய்யறேன்னு ஒரு பெரிய சிலையை நிப்பாட்டணும். தாரா என்கிற சமபூமியில பெரிய சிலையை நிப்பாட்டி எல்லாரும் வணங்கணும். வணங்கலைன்னா 7 மடங்கு நான் அக்னியை சூடாக்குவேன். சாத்ராக் மேஷக் ஆபேத் இப்படிலாம் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். நான் ராஜா, வணங்கு. நீ வணங்கலன்னா இவங்களை கட்டுறதுக்கு ராணுவத்தை அனுப்புறாங்க. ராணுவத்தின் பலசாலிகள் கட்டுறாங்க. நீங்க படிச்சு பாருங்க. கட்டி போட்டவங்க போட்டாங்கல்ல, படையீர்னு 4வது ஒருவர் காப்பாத்தினாரு. ஆனா தூக்கி போட்ட ராணுவ வீரர்கள் எல்லாம் அக்னி இழுத்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறான். என்னங்க 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒரு ஆள் வராரு, அவர் தேவபுத்திர சாயலுக்கு ஒப்பாரு. என்ன நினைக்கிறீங்க? உங்க மேல அவ்வளவு உத்தரவாதம் உள்ள தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். உடனே கவனிங்க. ஆமா, வேதம் சொல்லுகிறது 18 வருஷமா சாத்தான் கட்டி இருந்ததாமா. அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னாராம், அவளை கூப்பிட்டாருங்க, வா, இன்று உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய் அப்படின்னாராம். உடனே அந்த கூணு கடகடன்னு பண்ணிட்டு, என்னங்க இது, இயேசு செய்யற அற்புதத்தை பாருங்க. தேவாலயத்தில் வியாதிக்காரங்களை கூட்டிட்டு வாங்க, கூண்டு இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க, ஃபிக்ஸ் இருக்கிற கூட்டிட்டு வாங்க. லூக்கா 13வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் பார்த்து உன் வேதனையிலிருந்து விடுதலை பெறுகிறாய். படிமா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்குறான். அந்த நேரமே அவன் விடுதலை பெற்றாங்க. கடகட வளர்ந்துட்டுங்க. இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்க போதும். பலவீனத்தை விடுதலை. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யான விடுதலை. அப்படி உலகம் முழுவதும் விடுதலை கொடுத்து இந்த சபையை நிரப்புற ஆண்டவர் உனக்காக எனக்காக விடுதலை பெற சம்மதியாதபடி சிலுவை அனுபவித்தாரு. பிலாத்து சொல்றான், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணலை. ஜனங்கள் சொல்றாங்க, பராபாசை விடுதலை செய்யும், அவனை சிலுவையில் அறையும் என்று, அவரை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்? அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில்
உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.